யோசித்துப் பாருங்கள். உலகத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபத்திற்கென்று நேரம் செலவழிக்கின்றார்களே, ஏன்? அந்த மக்கள் தங்கள் வாழ்விலே பல பணிகள் இருந்தாலும் ஜெபத்திற்கென்று அப்பணிகளை சற்று மாற்றி அமைக்கிறார்களே, ஏன்? ஆயிரக்கணக்கான மக்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கவனமாயிருந்து அதன் மூலம் தங்கள் ஜெபத்திலே வளருகிறார்களே, ஏன்? காரணம் சாதாரணமானது. கடவுளுடனான நெருக்கம் ஆசீர்வாதங்களை, அனுகூலங்களை, செழிப்பை தங்கள் வாழ்விலே கொண்டு வரும் என அறிந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எனவே அவர்கள் தினமும் ஜெபிக்க தவறுவதில்லை. கடவுளுடனான நெருக்கம் தயவை கொண்டு வரும். எஸ்தர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கடவுளுடனான நெருக்கம் பாதுகாப்பை கொண்டு வரும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரை. கடவுளுடனான நெருக்கம் வெளிப்பாட்டை கொண்டு வரும். தானியேல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 9 வரை. கடவுளுடனான நெருக்கம் மறுமலர்ச்சியை கொண்டு வரும். 2 அரசர் 22வது அதிகாரத்தில் 23வது வசனம். கடவுளுடனான நெருக்கம் செழிப்பை கொண்டு வரும். வாழும் கடவுள் நாம் அவரிடம் வந்து அவரோடு இருக்க தினமும் நம்மை அழைக்கிறார். இயேசு நமக்காக மரித்ததால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள பிளவு முடிவுக்கு வந்துவிட்டது. நாம் விண்ணகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பூமியிலே கடவுளோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ தூய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். உங்களுடைய அழைப்பு என்பது உங்களுடைய திறமையையோ அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணக கொடையை பயன்படுத்துவதோ அல்ல. மாறாக தினமும் கடவுளோடு நடப்பதாகும். உங்களுடைய அழைப்பு என்பது ஒரு பரிந்துரையாளராகவோ, ஒரு போதகராகவோ, ஒரு மருத்துவராகவோ, ஒரு தொழிலதிபராகவோ இருப்பதல்ல. மாறாக தினமும் அவரை தேடுவதாகும். உங்களுடைய கடமை என்பது தொடக்கமும் முடிவுமானவரை தேடுவதாகும். அவர்கள் வழி நடந்து மறுநாள் அந்த நகரை நெருங்கிக் கொண்டிருந்த போது பேதுரு இறைவனிடம் வேண்ட வீட்டின் மேல் தளத்துக்கு சென்றார். திருப்பாடல் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம். உங்களுடைய தொடர்ச்சியான ஜெப நேரத்தின் வழியாக மட்டுமே ஒரு உயிருள்ள உறவை வாழும் கடவுளுடன் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். தொடர்வோமா நண்பர்களே?